வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி வேலைங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் தான் வேலை நடக்குது. இது நம்ம 7 அடி சிமெண்ட் போஸ்ட்டு 3 இன்ச்சு வேலை. இடையில 4 முள்ளுக்கம்பி பொடி இழுத்து கொடுக்குறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு சைடும் ஃபுல்லாக மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிவிட்டு அதில் என்ன கணக்கு வருதோ அதை கணக்கு பண்ணி கல் போடணும். இதில் நம்ம 9 அடி கணக்கு பண்ணி கல் போடுறோம். பாருங்கள், அது குழி தோண்டிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு டேப்பு பிடிச்சி நடந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக 9 அடி. சப்போஸ் கூட வருது அப்படின்னா ஒரு 1/2 அடி கூட்டி போட்டுக்கலாம். அதான் அளந்துட்டுருக்கேன். இதுக்கப்புறம் குழி தோண்டுவாங்க. பாருங்கள், குழியோட அளவு என்னென்னா நம்ம 7 அடி கல் போடுறோம். அதனால் கீழே களி தர களி மாதிரி இருக்குது. கல் போட்டாச்சு அப்படின்னா மழை பெஞ்சுன்னா கல் எப்படியே நழுவும். அதனால் 2 அடிக்கு தோண்டி போட்டுருங்க. அதனால தான் 7 அடி கல் சொன்னாங்க. 7 அடி சிமெண்ட் போஸ்ட்டு, நல்ல போஸ்ட்டு. அதை இப்போ 2 அடி தோண்டி 5 அடி மேலே நிற்கிற மாதிரி 5 அடி அவசரத்தில் வலை போடுறோம். வலை 3 இன்ச்சு வலை அதில் இருக்குது. பார்த்தீங்களா, அதான் வலை 3 இன்ச்சு வலை. வலை ஜிஎஸ்எம் கூட நல்லாயிருக்கும். வலை போட்டாச்சு அப்படின்னா இந்த வலை நல்லாயிருக்கும். துரு மற்ற வலை மாதிரி உடனே துரு ஏறாது. பார்க்க நல்லாயிருக்கும். வலையும் நல்லா தெளிவாக இருக்கும். பிஞ்சு போகாது, நல்லாயிருக்கும். அதனால் குழி நோண்டிகிட்டு இருக்காங்க. களி தரனால குழியை லேசு தோண்ட முடியல. இது முக்கில் கல் ஆல்ரெடி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃபென்சிங் பண்ணியிருந்தாங்க. முள்ளு கம்பி போட்டு ஃபென்சிங் பண்ணியிருந்தாங்க. நான் கல் பிடிங்கி போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, ஃபென்சிங் பண்ணியிருந்தாங்க. அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு தனியாகவே இதை போட்டுருங்க. போஸ்ட்டே தனியாக போட்டுருங்கன்னு சொன்னதுனால அதை எடுத்துட்டோம். அது கஷ்டமாக தான் இருந்துச்சு. கீழே 2 அடிக்கு மேலே இருந்துச்சு. அது தோண்டி எடுக்கிறதுக்கு அது நல்ல வேலைப்பாடாகி போச்சு. நான் குழி தோண்டிட்டு இருக்காங்க. பாருங்கள், இது முக்கு குழி. பக்கத்தில் ஒரு 5 அடி ரோடு இருக்குது. அது பக்கத்தில் ஃப்ளாட்டு. அந்த சைடு முள்ளாக இருக்குது. பார்த்தீங்களா, அதை நம்ம வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்தால் நல்லா ஃபென்சிங் பண்ண முடியும். அதில் தான் வருது நம்மளுக்கு. அதனால் சிரமம் பார்க்காம நம்ம ஆட்கள் எல்லா வேலையுமே செஞ்சுருவாங்க. மற்ற கம்பெனிக்காரங்க அதை எடுத்தாங்க நான் ஃபென்சிங் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, தண்ணி ஆகிட்டு தொழிகாடு கீழே ஃபுல்லாமே நம்ம 1/2 அடி தோண்டினாலே தண்ணி வந்துடுது. இதில் கண்டிப்பாக காங்கிரீட் போட்டால் தான் நிற்குங்கிறதுனால காங்கிரீட் தெளிவாக குழைச்சி போட்டதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், முக்கு குழி தோண்டிடும். முக்கு குழியிலுமே நம்ம லேசுங்கிறதுலேயே தண்ணி வந்துருச்சு. முக்கு குழி என்றைக்குமே ஆழமாக போடணும். ஏன்னா அதில் தான் நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும். இழுத்து கட்டும்போது அதெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சி இழுத்து கட்டணும். அதனால் முக்கு குழி ஸ்ட்ரென்த்தாக போட்டுருவோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு தோண்டின இடத்துல கல் போட்டாச்சு. கல் போட்டு நம்ம மட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கலர் அடிச்சுட்டு அப்புறம் கம்பி இழுப்போம். இதே மாதிரி நம்ம ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம போஸ்ட்லேயும் பண்ணி கொடுப்போம், கல்லுலேயும் பண்ணி கொடுப்போம். நீங்கள் எந்த மாதிரி கல் கேட்குறோம், 8 அடியிலேருந்து 6 அடி கல் வரைக்கும். அதே மாதிரி வலையுமே நீங்கள் எத்தனை அடியில் கேட்குறீங்களோ அத்தனை அடிக்கு 6 அடினாலும் சரி, 7 அடினாலும் சரி, எத்தனை அடியில் கேட்குறோம் அத்தனை அடியில் நம்ம ஃபென்சிங் பண்ணி தருவோம். வலை தரமாக போட்டு தருவோம். டாட்டா கம்பியும் போட்டு கொடுப்போம். சுப்ரீம் பிராண்டு, அதுக்கப்புறம் மைக்கான்லேயும் பண்ணி கொடுப்போம். மற்ற காங்கிரீட் போடக்கு மண் கல் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சிமெண்ட் எடுத்து போட்டோம் அப்படின்னா வரிசை தெளிவாக போட்டுருவோம். கீழே தண்ணி பெறுவதனால நம்ம குழச்சி மட்டும் போட்டால் போதும். அந்த தண்ணியிலே ஊறி கொஞ்சம் இறுக்கி விட்டோம்னா நல்லா இறுகிடும். அதே மாதிரி ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம தென் தமிழகம் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இவ்வளோ இடமும் நம்ம தெளிவாக ஃபென்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போஸ்ட்னாலும் சரி, நம்ம கல்லுனாலும் சரி, எவ்வளோ இடம்னாலும் சரி, 5 சென்ட் இருந்தாலும் சரி, 100 ஏக்கர் 200 ஏக்கர் இருந்தாலும் சரி, எவ்வளோனாலும் ஃபென்சிங் நம்ம பண்ணி கொடுப்போம். பண்ணுற வேலை நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஃபென்சிங் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாரும் ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா தென் தமிழகம் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ இடம்னாலும் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம நம்பர் டிஸ்பிளேல இருக்கும். கால் பண்ணுங்கள். நம்ம பேசி இடத்த எதுக்குன்னு ஃபென்சிங் பண்ணுற என்ன பர்பஸ்க்குன்னு சொல்லி நம்ம பார்த்து எவ்வளோ ரேட்டு கம்மியாக பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ரேட்டு கம்மியாக பண்ணி கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்ளாட் எடுத்திருப்பீங்க, அதில் நம்ம இடத்த மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும்னா அது கம்மியான ரேட்டில் வலை போனாலும் சரி, முள்ளு கம்பி போனாலும் சரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குது. அதில் 1 ஏக்கர் தனியாக பிரித்து நான் விவசாயம் பண்ணணும், அதில் மரம் எதுவும் வைக்கணும், செடி எதுவும் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வலை போட்டு கொடுப்போம். வலையுமே கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுப்போம். டாட்டானாலும் சரி, எதுனாலும் சரி, கம்மியான ரேட்டில் வேலை தெளிவாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் அதே மாதிரி போஸ்ட்டுக்கு என்ன கலர் கேட்குறீங்களோ, கல்லுனாலும் சரி, போஸ்ட்னாலும் சரி, என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர் நம்ம தெளிவாக அடித்து கொடுப்போம். அதுக்கு நம்ம எதுவுமே சார்ஜ் பண்ணுறதில்ல, அது ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்களா, இந்த செடுமை குழி தோண்டிகிட்டு இருக்காங்க. தோண்டி வச்சு கல்லும் போட்டிருக்கு. நம்ம அதுக்கப்புறம் இதுலேயுமே பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே இழுக்க ஆரம்பிக்கலாம். நான் ஃபுல்லாகவே வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாகவே காட்டுறேன். நம்ம வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு அடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடிச்சிருக்க கலர், நமக்கு போஸ்ட்டுக்கு அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த கலர் நம்ம டிஸ்டம்பர் மட்டும் அடிச்சிருக்கோம். 2 கலர் போட்டிருக்கோம். ஒரு ப்ளூ போட்டிருக்கோம், அப்புறம் பச்சை போட்டிருக்கோம்.
கலர் நல்லாயிருக்கும். நம்ம வந்து தெளிவாகவே பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்களா, இப்போ காங்கிரீட் வரைச்சிட்டு இருக்காங்க. காங்கிரீட் வரிசை போட்டாச்சு, ஒரு பக்கம் போட்டிருக்கேன். நம்ம அந்த முன்னாடி பக்கம் போட்டுட்டு கலர் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து கம்பி கட்ட ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளி ஊரில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ளாட் எடுத்துருக்கீங்க, தோட்டத்துக்கு போடணும் அப்படின்னு சொன்னால் ஊர்லேயே உங்கள் சொந்தக்காரங்களும் யார்ட்டையும் நம்பரை கொடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் போய் இடத்த போய் பார்த்து என்ன ரேட்டு பேசணும், என்ன மாதிரி பண்ணலாம், இந்த ரேட்டில் கம்மியாக பண்ணலாம், எதுக்காண்டி பயன்படுத்த போகிறீங்கன்னு சொல்லி பார்த்து நம்ம தெளிவாக பேசிக்கலாம். அவங்க இடத்த காட்டிட்டாங்கன்னா நம்ம இடத்த நாங்களே அளந்து பார்த்து எடுத்து எவ்வளோ ரேட் ஆகும், எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ண முடியுங்கிறத நம்ம வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. பார்த்துங்க, முட்டு கொடுத்தாச்சு. முட்டு வந்து பழைய போஸ்ட் இது போட்டிருந்தாங்க, ஃபென்சிங் போட்டிருந்தாங்க கல்லில், அதிலே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம அதிலே ரேட்டை அமௌண்ட்டை குறைச்சி அதிலே நம்ம அதை கொடுத்துட்டோம். பாருங்க, காங்கிரீட் வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருக்கோம். 3 சட்டியில் 4 சட்டி போட்டு நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு வீட்டுக்கு எப்படி காங்கிரீட் போடுவாங்களோ அதே மாதிரி நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், கேட்டுமே கஸ்டமர் என்ன சொன்னாலும் கேட்டு எல்லாமே நீங்களே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாமளே கேட் எல்லாமே அடித்து நம்ம தெளிவான கேட் அடித்து தெளிவாக போட்டு கொடுத்துருவோம். பாருங்கள், அந்த சைடு வந்து மரம் வெட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் பூரா உடையா இருந்துச்சு. இது வந்து இடத்தோட முன்னாடி என்ட்ரன்ஸு, வலை விரித்து போட்டிருக்காங்க. ஆப்போசிட் சைட்லையுமே ஃபுல்லாகவே கல் நாட்டி பெயிண்ட் அடித்தாச்சு. ஏன்னா வந்து முள்ளு கம்பி இழுத்துற வேண்டி தான் பாருங்கள், காட்டுறேன். கம்பி இழுக்கிறதும் ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள். நம்ம இழுக்கிற கம்பி வந்து 12 கேஜி கம்பி, நல்லா திக்காக இருக்கும், நல்லா இழுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்லா பார்க்க நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், உழைப்பு இருக்கும். கம்பி வந்து நல்லா உழைப்பாக இருக்கும். பாருங்கள், தெளிவாக இழுத்து கொடுத்துரும். நம்ம முட்டுமே தெளிவாக கொடுத்து கல்லுமே அங்கங்கே ஆடாத மாதிரி, எந்த இடம்னாலும் சரி, தொழிற்காடுனாலும் சரி, தேரிக்காடுனாலும் சரி, எந்த இடத்துலையுமே கல் ஆடாத மாதிரி நம்ம வந்து தெளிவாகவே பண்ணி கொடுத்துருவோம். நம்ம கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதில் வந்து 4 கம்பி இழுக்க சொன்னாங்க. 5 அடியில் 4 கம்பி இழுத்தோம்னா இடம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், தெளிவாக இருக்கும். இப்போ சிமெண்ட் போஸ்ட் எதனால போடுவாங்க அப்படின்னு, இப்போ ஒரு ஃப்ளாட்டில் சிமெண்ட் போஸ்ட் போடுறீங்க, பார்வையாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா சிமெண்ட் போஸ்ட் போடலாம். அதே மாதிரி தோட்டத்தில் தான் போடணும் அப்படின்னா நம்ம கல்லும் போடலாம். சிமெண்ட் போஸ்ட் போட்டால் ஒரு இடத்த பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், தெளிவாக இருக்கும். பாருங்கள், மற்ற கல்லுங்கிறது ஒரு கல் முன்ன பின்னா இருக்கும், அதனால் கொஞ்சம் இதோட தெளிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் சிமெண்ட் போஸ்ட் வந்து நம்ம ஃப்ளாட்டுக்கு போடலாம். உழைப்பு அதே மாதிரி போஸ்ட்டு நம்ம கல் மாதிரி தான் உழைப்பு இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. சிமெண்ட் போஸ்ட் போட்டால் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்துங்க, இது வழிபாதை இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கம்பி இழுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. கம்பியுமே நம்ம தெளிவாக டைட்டாக இழுத்து கொடுத்துரும், அப்படி தான் நம்ம வலை தொங்காது. நம்ம செய்கிற வேலை வந்து தெளிவாக பண்ணிவிடுப்போம். மட்டம்னாலும் சரி, காங்கிரீட்னாலும் சரி, சும்மா பேருக்கு பண்ணி கொடுத்துரும் அந்த மாதிரி நம்மகிட்ட கிடையவே கிடையாது. இந்த வேலை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இதை பார்த்து 4 பேர் பார்த்து ஃபோன் பண்ணணும், நம்மளுக்கு வேலை வரணுங்கிறதுனால நம்ம பண்ணுற வேலை எந்த வேலைனாலும் சரி, அது 5 சென்ட்னாலும் சரி, 1 சென்ட்னாலும் சரி, 100 ஏக்கர்னாலும் சரி, வேலை A to Z ஃபஸ்ட் சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலைனாலும் ஒரே அளவு தெளிவாக நம்ம பண்ணி கொடுப்போம். நம்ம கணக்கே நம்ம வந்து வேலை வந்து தெளிவாக பண்ணி கொடுக்கணும் எல்லா இடமும் அப்படிங்கிறதுனால நம்ம வேலை வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம், ஒரு குறை இருக்காது. பார்த்தீங்களா, ரிங்ஸ் போட்டு தெளிவாக கட்டிடுவோம் நாங்கள். அப்படின்னா கம்பி நல்லா டைட் ஆகிரும். 4 கல்லுக்கெல்லாம் நம்ம கம்பி கட்டும்போது வந்து டைட் ஆகாது. நம்ம அதுலேயுமே டைட்டாக எப்படி பண்ணால் டைட் ஆகுங்கிறதுல நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். கெட்டு கம்பியுமே நான் தெளிவான கெட்டி கம்பி வச்சு தான் கட்டி கொடுப்போம். டாட்டா கட்டு கம்பி வச்சு கட்டி கொடுப்போம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். டாட்டா கம்பி வச்சு கட்டும்போது வந்து லேசாக தூரி ஏறாது, நல்லாயிருக்கும். இப்போ 2வது கம்பி இழுத்து கட்டுறாங்க பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து வலை மட்டும் இல்லை, இதே வந்து முள்ளு கம்பியும் பண்ணி கொடுக்குறோம். இப்போ 5 கம்பி 3 கம்பி குறுக்கு போட்டும் கொடுக்கணும். அது வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரினா இடத்த பிரித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பொருள் வைக்கணும், சப்போஸ் கோழி வளர்க்கணும் அப்படின்னா நம்மகிட்ட வந்து வலை வந்து 3.5 இன்ச்சு, 3 இன்ச்சு, 2 இன்ச்சு, 2 இன்ச்சு, 1.5 இன்ச்சு வரைக்கும் நம்மகிட்ட வலை இருக்குது. வலைக்கு ஏற்றால ரேட் இருக்கும். நம்ம 2 இன்ச்சு வலை போட்டோம்னா உள்ள கோழி பண்ணைக்கு போட்டுக்கலாம், கோழி வளர்த்துக்கலாம். அது கோழி குஞ்சு கூட வெளியே போகிறது தெளிவாக இருக்கும். சப்போஸ் நம்ம வெளியே தோட்டத்துக்கு போடுறோம் அப்படிங்கிற பட்சம் நம்ம 3.5 இன்ச்சு வலை போட்டால் போதும். ஏன்னா நம்ம வந்து இடத்த தான் பாதுகாக்க போகிறோம். நம்ம அதேமாதிரி முள்ளு கம்பி இழுக்கும்போது வெளியே இழுத்துடணும். சிலவங்க வந்து வலைக்கு இப்போ இதில் இழுக்கிறது வந்து வலைக்கு உள்ளே இழுத்துட்டு போகிறோம், வெளியே வந்து இழுக்க முடியாது. ஏன்னா ரோடு பார்த்திங்கன்னா வெளியே இழுத்துனா ஆளு குத்தி கிளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உள்ளே இழுத்து தெளிவாக கட்டுறோம். இப்போ தோட்டத்துக்கு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இடத்துக்கு வெளியே தான் இழுக்கணும். அப்படிங்கிறதுல ஆடு மாடு எதுவுமே வராது. பாருங்கள், வலையை விரித்து போட்டாச்சு. இடம் கொஞ்சம் ரொம்ப மோசமான இடம், தோன்றதுனாலும் சரி, எந்த வேலைக்குமே இடம் கொஞ்சம் மோசமான இடம். நம்ம அப்படியே எந்த இடமா இருந்தாலுமே சரி, நம்ம வேலையை தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். இடம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறது இல்லை. இடத்த வந்து நம்ம தெளிவாகவே அந்த இடத்துல ஃபென்சிங் எவ்வளோ தெளிவாக பண்ணி கொடுக்கணுமோ நார்மலாக அந்த மாதிரியே தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள், வலையை விரிச்சிட்ருக்காங்க.
உங்களுக்கு இடத்த பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. கல்லுமா அது இதுமா இருக்குது, கம்பு இருக்குது, அதில் வந்து வலை மாட்டும் போது வராது, இடைஞ்சலாக இருக்கும். வேலைச்சங்களுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட்டில் தெளிவான ஃப்ளாட்டில் போடுறோம் அப்படின்னா கல்லை கொண்டு குழிக்குள்ளே இறக்கணும். இது வந்து நம்ம கல் ரொம்ப தூரம் சமந்து கொண்டு வந்தாங்க, நம்ம ஆட்கள் வந்து சமந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க. நம்ம எந்த வேலையுமா இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் எல்லாமே தெளிவாகவே பண்ணி கொடுத்துருவோம். கல் அங்கேருந்து சமந்து கொண்டு வர வேண்டி இருக்குது அப்படிலாம் நம்ம நினைக்கிறதே கிடையாது, தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். பார்த்துங்களா, ஃபஸ்ட்டு விரிச்ச இடத்துல வந்து கம்பி கட்டியாச்சு, 4 முள்ளு கம்பி கட்டியிருக்கும். அது போக வலையுமே 3 இன்ச்சு வலையுமே தெளிவாக கல்லுக்கு மட்டமாக தெளிவாக கொடுத்துருவோம். நம்மளோட ஸ்பெஷலே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்லுக்கு மட்டமாக வலை போட்டுருவோம். கரெக்டாக மட்டம் பார்க்கறதுமே கயிறு கட்டி பார்ப்போம், இல்லை கண்ணை கிளியராக பார்த்துடலாம் அப்படின்னா நம்ம அதே மாதிரி நார்மலாகவே பார்த்துருவோம். மட்டமாக பார்த்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி வந்து இழுத்துட்ருக்காங்க, வலை ஃபுல்லாகவே கட்டியாச்சு. முன்னாடி இழுத்து தெளிவாக கட்டிட்டோம் அப்படின்னா வேலை இதோட முடிஞ்சிடும். கேட்டுமே ஸ்ட்ராங்காக போட்டு நம்ம கம்பி வச்சு கட்டி கொடுத்தாச்சு. அதனால் வேலை இதோட ஃபினிஷ் பண்ணிடுவோம். வலையை பார்த்தீங்களா, இது வந்து 3 இன்ச்சு வலை கம்பி தெளிவாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுலேயே 3.5 இன்ச்சு. நம்ம கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ நம்ம இடத்த பார்த்து கஸ்டமருக்கு அதிகமாக செலவில்லாத அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி சீப்பாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணி விடுவோம். சிலவங்களுக்கு வந்து தெரியாது எந்த மாதிரி வலை இதில் போடணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதில் வந்து மற்றவங்க வந்து இதில் போட்டோம் அதை போட்டோம்னு சொல்லி கஸ்டமருக்கு வந்து அமௌண்ட் ஜாஸ்தி பண்ணி இழுத்து விட்டு பார்ப்பாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. அது என்னென்ன எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, எதுக்கு பயன்படுத்த போகிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற கஸ்டமர்கிட்ட நம்ம பேசி தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமருக்கு வந்து அதிகமாக காசு செலவாகாத அளவுக்கு இடத்துக்காரங்களுக்கு வந்து தெளிவாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். முள்ளு கம்பினாலும் சரி, இதில் வந்து டாட்டாலையும் பண்ணி கொடுப்போம், நம்ம நார்மல் வலையிலையும் கொடுப்போம். டாட்டாவில் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கும், நார்மல் வலையில் பண்ணும்போது வந்து காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பார்த்தீங்களா, தெளிவாக 3 பக்கமே இழுத்தாச்சு. இந்த இடத்தோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 சென்ட். மொத்தம் வந்து ஒரு பக்கம் வந்து செவுறு இருக்குது, மற்ற 3 பக்கம் நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இதோட மொத்த அடி வந்து 167 அடி வந்துச்சு. சரிங்களா, இதே மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இடம்னாலும் சரி, அதிகமாக இடம்னாலும் சரி, எவ்வளோ இடம்னாலும் சரி, 100 ஏக்கர் 200 ஏக்கர்னாலும் நம்ம வந்து வேலை தெளிவாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் வெளியில் இருக்க நம்ம எப்படி ஃபென்சிங் பண்ணுறோம்னா நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினா போதும். சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் காலில் கால் பண்ணுங்கள். எந்த டைம் கால் பண்ணால் நான் அட்டன் பண்ணி பேசுவேன். எங்கே இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் பைக்கில் போய் இடத்த பார்த்து அளந்துட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி மொத்தமாக கல் இறக்கி மொத்தமாக தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருங்க ஃபென்சிங் பண்ணால் நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்கும், ஃபுல்லாகவே பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதை ஃபென்சிங்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து தெளிவாக பண்ணி சொல்லி கொடுப்பேன். பாருங்கள், இதான் நம்ம போர்டு நம்பர் இருக்குது, டிஸ்பிளேலையும் இருக்கும். சன் ஃபென்சிங் நம்பர் இருக்குது, கண்டிப்பாக பார்த்து கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக பேசி இடத்த பார்த்து எப்படினாலும் பண்ணிக்கலாம். இடம் 2 சென்ட் தான் இருக்குன்னு சொல்லி நான் கவலைப்படாண்டா. கண்டிப்பாக எவ்வளோ இடம்னாலும் நான் வந்து இடத்த பார்ப்பேன், பார்த்து இதே மாதிரி தெளிவாக பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்து கண்டிப்பாக ஃபென்சிங் பண்ணுறதுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து தென் தமிழும் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் எந்த மாதிரி வலை கேட்குறீங்களோ அந்த மாதிரி வலையில் தெளிவான வலையில் நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். மற்றவங்க பண்ணுறதோட ரேட்டு கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுப்போம். அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்களோ அதோட நம்ம கம்மியாக பண்ணி கொடுப்போம். வேலை வந்து தெளிவாக இருக்கும். மற்றவங்க பேருக்கு வலையை போட்டு விட்டு போகணும் அந்த மாதிரிலாம் நம்ம கம்பெனியில் கிடையாது. வேலை வந்து சுத்தமாக இருக்கும். நேரம் ஆனாலும் சொல்லி நாங்கள் பார்க்க மாட்டோம், சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். வேலையை தெளிவாக முடிச்சிட்டோமா போயிட்டே இருக்கும். மற்றபடி வந்து வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படி இப்படின்னு போட்டு போகணும் அந்த மாதிரி நம்மகிட்ட கிடையாது. வேலை தெளிவாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஃபென்சிங் வந்து நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்க, தெளிவாக பண்ணலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபென்சிங் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. கலரும் அதே மாதிரி நீங்கள் என்ன கலர் கேட்குங்களோ அதே மாதிரி நம்ம தெளிவாகவே அடித்து கொடுத்துருவோம். பார்த்தீங்களா, கீழே மரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வெட்டி எடுத்து நம்ம தான் தெளிவாக பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணால் நம்ம கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு தெளிவான வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்க. நம்ம வந்து ஃபென்சிங் வந்து தெளிவான முறையில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கம்மியான ரேட்டில் சன் ஃபென்சிங் மூலமாக நாங்கள் வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபென்சிங்கை பற்றி சந்தேகம் எது இருந்துச்சு அப்படின்னா நம்மளை கால் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்டில் கேளுங்க. நான் கமெண்டில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இடத்துக்காரங்க எல்லாமே நிற்கிறாங்க, வேலை முடிஞ்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி மக்களே.